welcome back to my Naniart Studio. நாம் இன்னைக்கு என்ன பெயிண்ட் பண்ண போறோம் அப்படினா ஒரு சூப்பர்வான ஒரு மூன் நைட் பெயிண்ட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான பெயிண்டிங். அதுக்கு என்னென்ன ஆர்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படினு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்கிங் டேப் வேணும். இந்த மாஸ்கிங் டேப் இருந்தா தான் இந்த பெயிண்டிங் பண்ண முடியும். நீங்க இந்த மாஸ்கிங் டேப் இல்ல உங்ககிட்ட இல்ல அப்படினா நார்மல் டேப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா இந்த ஓரங்கள்ல வந்து இந்த மாதிரி போட்டுச்சுக்கோங்க. ஒரு கில்டர் பென் வேணும். இது நீங்க இருந்தா வச்சுக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறமா பிரஷஸ், ஒரு ரவுண்ட் பிரஷ், ஒரு ஃப்ளாட் பிரஷ் வேணும். அதுக்கு அப்புறமா ரெண்டு சின்ன ரவுண்ட் பிரஷஸ். இதோட நம்பர்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன், சோ நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வாட்டர் கலர்ஸ். உங்ககிட்ட என்ன பிராண்ட் வாட்டர் கலர்ஸ் இருக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஃபேவரட் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்றேன். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாட்டர். இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் மாஸ்கிங் டேப் போட்டு ரெடியா வச்சிருக்கிற பேப்பர் இது கொஞ்சமா வெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகோ யூஸ் பண்றேன். நான் இன்னைக்கு ரெண்டு டைப்பான ப்ளூ யூஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து இண்டிகோ, இன்னொன்னு வந்து லைட் ப்ளூ. நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வேணும். ஏன்னா அங்க நிலா இருக்கும். சோ அதுக்காக நான் காயின் மேல இந்த டேப் போட்டுட்டு அத அந்த ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அழகா ப்ளூ கலர் நீங்க தாராளமா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதல ரெண்டு லேயர் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபர்ஸ்ட் லேயர். நிலாக்கு பக்கத்துல கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். சோ நீங்க அங்க வந்து ஒயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ண அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறமா இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்றேன். செகண்ட் லேயர் சேம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த நிலாவுக்கு பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டேப்பை நம்ம எடுத்துடலாம். அதில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நீங்கள் அதில் ஒயிட் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா பாட்டி வடை சுட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப் உங்களால் கொண்டு வர முடிஞ்சுன்னா கொண்டு வாங்க. இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து கேப் விட்டாலே போதும், நமக்கு ஒரு அழகான ஷேப் கிடச்சிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து அங்கங்கே ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். நீங்கள் ஒரு ப்ரஷ்லாம் ஒயிட் கலர் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கைலாம் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் அங்கங்கே கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நல்ல டார்க்காக வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ட்ரீ வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நைட் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ட்ரீக்கு. இப்போ அங்கே குட்டி குட்டியான பேர்ட்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பெயிண்டிங் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒயிட் ஷேட் கொடுக்குறோம். ஏன்னா மூன் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒயிட் யூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த மாஸ்கிங் டேப்பில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணும்போது. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.